வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 43. டே நம்பர் 43க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். என்ன டாபிக் பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, டே நம்பர் 41 இருந்து டே நம்பர் 45 வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 2^40 + 2^40 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி 80 அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ இதில் 2^40 + 2^40 அப்படிங்கிறதுல இதில் ரெண்டுலையுமே 2^40ங்கிறது காமனாக இருக்கனால அதை வெளியில் எடுத்துகிறோம்னா இந்த இடத்துல 1ன்னு இருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துல அந்த 1ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்த உள்ள மறுபடியும் மல்டிபிள் பண்ணுங்கள், இதே வேல்யூவே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நோட் பண்ணிடணும். இப்போ 2^40 இங்கே 1 + 1 என்ன 2. ஓகேவா? இது மல்டிபிளில் வரும். ஓகே, அந்த ப்ராக்கெட்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள்னு அர்த்தம் தானே. இப்போ மல்டிபிளில் வரும். இப்போது இங்கே 2 அப்படின்னா பவரில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ தான் நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். என்ன? a⁻m × a⁻nன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பேஸ் காமனாக இருக்குது. இங்கேயும் 2 அப்படிங்கிற பேஸ் காமனாக இருக்கா? காமனாக இருந்துச்சுன்னா பவர் வேல்யூ, அதாவது மல்டிபிள் பண்ணும்போது பவர் வேல்யூ ஆட் பண்ணால் போதும். ஓகே, அதுதானே நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இங்கே 40யும் + 1யும் ஆட் பண்ணிட வேண்டியது. இது பேஸ் காமனாக நம்ம போட்டுடலாம். அப்போது 2^41. ஓகேவா? 2^41ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 1000^9 / 10^24 இதோட மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் கான்செப்டில் அந்த பவர் வேல்யூ வந்தது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் சம்மை மாற்றணும் நம்ம. இப்போ இங்கே 1000 அப்படின்னு இருக்குது. 1000^9 / இங்கே டிவைட் இந்த சிம்பிளை நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். 10^24. இப்போ 1000த்தை நம்ம 10 கியூப்னு எழுதலாம். ஓகே, 1000த்தை நம்ம 10 கியூப்னு எழுதலாம். இப்போ இந்த பவரில் ஆல்ரெடி கொடுத்துருக்க 9 10^24. இப்போ இந்த மாதிரி a⁻m பவரில் n இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? a⁻m × n நம்ம எழுதலாமா? அப்போது கொடுத்துருக்க இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணலாம். அப்போ அதே போல் 3யும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணால் 10^9 27. 27/10^24. இப்போ இந்த இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a⁻m / a⁻n இந்த வேல்யூவில் இருக்கா? அப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? m - n, அதாவது டிவைடில் இருந்துச்சுன்னா பவர் வேல்யூ பேஸ் காமனாக இருந்து பவர் வேல்யூ மட்டும் மாறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஸ் காமனாக போட்டுட்டு ஏ அப்படின்னு இருக்குல்ல, காமனாக போட்டுட்டு பவர் வேல்யூ மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 10^27 - 24. அப்போ என்ன வரும்? 10 கியூப்னு தான் வரும். ஏன்னா மீதி 3 தானே. 24 போனுச்சுன்னா மீதி 3 தான். இப்போ 10 கியூப்னு ஆப்ஷனில் இருந்தால் அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? 10 கியூபோட வேல்யூ நம்ம 1000 தெரியும். ஓகே, அப்போ 1000 இருந்தாலும் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். 9² × 18^4 / 3^16 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு சின்ன பவர் வேல்யூவாக நம்ம, அதாவது பேஸ் வேல்யூவாக நம்ம மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்னா, இப்போ 9² இருக்குது × 18^4 அப்படின்னு இருக்குது /3^16 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 9ஐ 3² நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பவரில் அவங்க கொடுத்துருக்கதை நோட் பண்ணிடுறேன். × 18 நம்ம பெர்ஃபெக்டாக ஸ்கொயர் நம்பராக மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக 9 × 2 நம்ம மாற்றலாம். 9 × 2 உள்ள 18க்கு நம்ம மாற்றிட்டோம். பவரில் ஆல்ரெடி 4ன்னு இருக்குது. சார் 6×3 18 தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ 6×3 18 நீங்கள் போட்டிருந்தாலும் அதை நீங்கள் அதுக்கேற்ற அப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 3^16. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இப்போ இந்த பேஸ் 3 பவரில் என்ன போடுவோம்? இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போது 2 4 இதை நம்ம என்ன பண்ணலாம்? 3² நம்ம எழுதலாம். 3² × 2^4 /3^16. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன? இப்போது இந்த 4 இதுக்கும் மல்டிபிள் பண்ணலாம், இதுக்கும் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 3^4 × 3 8 தானே. 8 × 2^4 /3^16. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, இந்த பேஸு 3ன்னு இருக்குது. அப்போது பவர் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்ல. என்னென்னு வரும்? 3^12 அப்படின்னு வரும். அப்படிதானே?
இங்கே 2 பவர் 4 அப்படியே தான் இருக்கும். இங்கே 3 பவர் 16. இப்போது 3 பவர் 16ல் 3 பவர் 12 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 3 பவர் 4ங்கிற மட்டும் இருக்குமா? ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது என்ன, 2 பவர் 4ம் 3 பவர் 4ங்கிறதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இப்போ என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அதே போல் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 2 4 4 2 8 8 2 16 டிவைடட் பை 3 9 9 3 27 27 3 81. அப்போது இதை இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 16/81ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி 16/81. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். 13 பவர் 3 ப்ளஸ் 7 கியூப் டிவைடட் பை 169 ப்ளஸ் 49 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னா 13 கியூப் ப்ளஸ் 7 கியூப் டிவைடட் பை 169 ப்ளஸ் 69 மைனஸ் எக்ஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஈக்குவல் 20ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் நம்பராக பார்த்து அதை நீங்கள் க்யூப் பண்ணணும், அடுத்து 7 க்யூப் பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாயிரும். இது என்னென்னா ஒரு ஃபார்மெட்டாக பார்க்கணும். இது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், இந்த ஃபார்மெட்டாக நீங்கள் பார்க்கணும். அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், இதோட ஃபார்முலா என்ன நம்ம நோட் பண்ணுவோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு, நல்லா கவனிக்கணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதுதான் இதற்கான ஃபார்முலா. இந்த ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் வரும். ஓகே, எல்லாமே ப்ளஸ் கிடையாது, இந்த ஒரு இடத்துல மைனஸ் வரும். நீங்கள் இப்படி நோட் பண்ணாலும் ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி நீங்கள் நோட் பண்ணாலும் ஓகே. ரெண்டில் எப்படி நோட் பண்ணாலும் இங்கே மைனஸ் நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிவைடில் என்ன வேல்யூ இருக்குது, இப்போ இந்த வேல்யூவை இந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதிடலாமா? எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், 13 ப்ளஸ் 7, அடுத்தது ஏ ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டு என்ன, 13 ஸ்கொயர் 169 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு என்ன 7. அப்போ 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49 மைனஸ் இதை 2 மல்டிபிள் பண்ணணும், 13ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 13 7 மல்டிபிள் பண்ணால் 70 ப்ளஸ் 21 91. ஓகேவா? 91 டிவைடட் பை அவங்க கொடுத்துருக்குது என்ன 169 ப்ளஸ் 69 49. ஓகே, 49 அடுத்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் கவனிங்க, இந்த 13 ப்ளஸ் 7ங்கிறது 20ன்னு வரும். 20 இன்ட்டு இந்த டேம் 169 ப்ளஸ் 49 மைனஸ் 91 ஈக்குவல் டு இந்த 20 டிவைடட் பை 169 ப்ளஸ் 49 மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த 20ம் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க 20மே கேன்சல் ஆயிரும். அடுத்தது நீங்கள் ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். கீழே இருக்க ஃபார்மெட் மாதிரியே தான் மேலே இருக்கும். இப்போ இங்கே 69ன்னு இருக்கா, இந்த 69, அடுத்து 49ன்னு இருக்கா, இந்த 49. இந்த மைனஸை நீங்கள் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை ஆப்ஷனில் மைனஸ் 91ன்னு இருந்துச்சு அப்படின்னா உடனே மைனஸ் 91 நோட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மைனஸ் அப்படிங்கிறது ஃபார்முலாவில், இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஃபார்முலாவில் சொன்னோமா, ஃபார்முலா இருக்கும். அப்போது அந்த மைனஸ் சேர்க்காமல் எக்ஸுங்கிற பொசிஷனில் கரெக்டாக எக்ஸுங்கிற பொசிஷனுக்கு நேராக என்ன இருக்குது, 91ன்னு இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி 91 தான் அதற்கான ஆன்சருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டிவைடில் இருக்க இந்த பார்ட்டை இந்த சைடு கொண்டு போயிட்டு மைனஸ் ஒரு சைடு நம்பர்லாம் கொண்டு வரீங்க. 169 கேன்சல் ஆயிரும். 49 ப்ளஸில் இருக்கும், 49 மைனஸில் வரும், அதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனலாக இருக்கிறது அந்த எக்ஸும் 91ங்கிறது. அப்போ எக்ஸோட வேல்யூ 91ங்கிறத இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை சிம்பிளாகவே நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கரெக்டாக எக்ஸுக்கு நேராக என்ன வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பேஸு காமனாக மாற்றிடணும். இப்போ எதை மாற்றிடலாம், 4 பேஸ் 2ஆக மாற்றலாம். எப்படி மாற்றலாம், இப்போ 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 அப்படியே போட்டுடலாம். இதை 2 ஸ்கொயர் நோட் பண்ணலாமா, 2 ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது பவரில் என்ன இருக்குது, எக்ஸு ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாம் 2 நம்ம நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பவர் வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் 2xன்னு இருக்கும், ப்ளஸ் 2 4 அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேஸ் சமமாக மாற்றிட்டோமா, பேஸ் சமமாக மாற்றிட்டோம் அப்படின்னா பவர் வேல்யூ ஈக்குவல். ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4. இதுதான் இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா.
இப்போ இதில் இருந்து பெரிய எக்ஸ் வேல்யூ 2x இந்த சைடு இருக்குது. அப்போ மைனஸ் இந்த ஒரு எக்ஸை மட்டும் ஈக்குவல் அந்த சைடுக்கு போயிடலாம். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ கரெக்டாக இப்போ இந்த 13 இந்த சைடே தான் இருந்தது, இந்த 4 தான் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ 13 மைனஸ் 4. இப்போ இதிலேருந்து 2xல் ஒரு எக்ஸ் போனுச்சுன்னா பேலன்ஸ் எக்ஸு, 13ல் 4 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 9. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 9. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸுக்கு தீர்வு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 பவர் எக்ஸ் டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 10 பவர் 9 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ 10 பவர் 9. இதில் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 10 பவர் எக்ஸ் டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 10 பவர் 9 இருக்குது. இப்போ பேஸ் சமமாக இருந்து டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், பவர் இருக்க வேல்யூ அதாவது 10 பவரில் இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்போது எக்ஸ் இது ஃபார்முலாவில் யூஸ் பண்ணக்கூடிய மைனஸ், ஆல்ரெடி அங்கே பவர் வேல்யூ மைனஸில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நோட் பண்ணிடணும். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக நோட் பண்ணணும். 10 பவர் 9. ஓகேவா, இப்போ இதில் என்ன நோட் பண்ணுவோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறுமா. அப்போ 10 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு மாறும் ஈக்குவல் டு 10 பவர் 9. இப்போ என்ன பேஸ் சமமாயிருச்சு, அப்போது பவரில் இருக்க வேல்யூ சமம். ஓகேவா, அப்போ இங்கே என்ன எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 9. அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த ப்ளஸ் 3 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போது 9 மைனஸ் 3, அப்போ எக்ஸோட வேல்யூ 6. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ 6. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். பி பை கியூ பவர் 1 மைனஸ் 3x ஈக்குவல் டு கியூ பை பி பவர் 1/2. இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க பி பை கியூ அப்படிங்கிறது 1 மைனஸ் 3xனே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கியூ பை பி அப்படின்னு இருக்குது பவர் 1/2. இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ பேஸை சமமாக மாற்றணும். ஓகே, பேஸை சமமாக மாற்றணும் அப்படின்னா இப்போ இங்கே பி பை கியூ அப்படிங்கிறத 1 மைனஸ் 3xன்னு போடுறேன். அதே போல் இங்கேயும் நம்ம பவர் அந்த பின்ன வேல்யூ உள்ளே இருக்க பின்ன வேல்யூ தலையெல்லாம் மாற்றணும்னா பவர் வேல்யூ மைனஸில் போடலாம். ஓகேவா, இதுதான் அதாவது கியூ பை பி பவர் 1/2 ப்ளஸில் இருந்தது. அதுவே நான் என்ன பண்ணுறேன், பி பை கியூன்னு மாற்றிட்டு பவர் வேல்யூ மைனஸ் 1/2ன்னு மாற்றுறேன். நீங்கள் அதை தலையெல்லாம் நோட் பண்ணிடக்கூடாது. இப்போ 1/2 போல் 2ன்னு போட்டக்கூடாது, இந்த மாதிரி யோசிச்சிடக்கூடாது. ஓகேவா, ரைட். இப்போ இங்கே பேஸ் சமமாக இருக்குது. பேஸ் சமமாக இருந்தால் என்ன, பவர் வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ பவர் வேல்யூ ஈக்குவேட் பண்ணும்போது எப்படி நோட் பண்ணலாம், இப்போ 1 மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 1/2 அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தேவை. அப்போ இந்த மைனஸ் 3xஐ ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகிறேன். இந்த 1/2 மைனஸ் 1/2 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போது இந்த மைனஸ் 1/2 இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் 1/2ன்னு மாறிடும். இங்கே மைனஸ் 3x ஈக்குவல் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 3xாக மாறிடும். இப்போ இதில் நீங்கள் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், இப்போ இங்கே 2ன்னு வரும். 2 + 1 3. அப்போ 3/2 ஈக்குவல் டு 3x அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே என்ன, அந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 1/2 அப்படின்னு கிடைக்கும். நான் தலையில் இருக்கிறத மறந்துடக்கூடாது. ஓகேவா, 1/2ன்னு இருக்குது. இப்போ இந்த ஃபார்மெட்டில் ஆப்ஷனில் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 1/2 அப்படிங்கிறத நம்ம 2 பவர் மைனஸ் 1 எழுதலாம். அதாவது இங்கே பவரில் 1ன்னு இருக்குன்னு அர்த்தமா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா தலைகளாக மாற்றணும் அப்படின்னா 2 பவர் மைனஸ் 1 எழுதலாம். இப்போ இதே இந்த ஃபார்மெட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னென்னா 2 பவர் மைனஸ் 1 நம்ம 1/2ன்னு எழுதலாம். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரைட். அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். 5x டிவைடட் பை 5 பவர் எக்ஸ் டிவைடட் பை 125 ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5x ஈக்குவல் டு இந்த டிவைடில் இருக்க 125 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ மல்டிப்புளாக மாறிமா, 1 × 125ன்னு இருக்கும். அப்போது 5x ஈக்குவல் டு இந்த 125 அப்படிங்கிற நம்பர் வரும். இந்த 125 எப்படி நம்ம நோட் பண்ணலாம், 5³ எழுதலாம். எப்பவுமே இந்த மாதிரி பவர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா பேஸ் சமமாக மாற்றணும். இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுதா, எக்ஸோட வேல்யூ எதுக்கு சமம், 3. ஓகேவா, பேஸ் சமமாக இருந்தால் அந்த பவர் வேல்யூ ஈக்குவல். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். 5 பவர் 7 + 5 பவர் 7 5 பவர் 7 இந்த மாதிரி 5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 5 டைம்ஸ் கொடுத்து 5 பவர் ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி 5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் 5 பவர் 7 கிடைக்கும்.
ஈக்குவல் டு 5 பவர் ஒய். ஓகேவா, 5 பவர் ஒய். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 இன்ட்டு 5 பவர் 7 நோட் பண்ணலாமா? இப்போ இதில் பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி பேஸ் சமமாக இருந்து மல்டிபிள் பண்ணுறதா என்ன பண்ணணும், பவரை நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போது 5 பவர் 8 ஈக்குவல் டு 5 பவர் ஒய். இதில் வந்து பேஸ் சமமாக இருந்தால் அந்த பவர் வேல்யூ ஈக்குவல். அதில் வந்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு கிடச்சிருது, 8ன்னு கிடச்சிருது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். அடுக்களின் பெருக்கல் விதையை பயன்படுத்தி சுருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம். 5 பவர் 7 இன்ட்டு 5 பவர் க்யூப். இப்போ 5 க்யூப். ஓகே, இப்போ இதில் பேஸ் சமமாக இருக்குது, 5 5ன்ட்டு பேஸ் சமமாக இருந்து மல்டிப்புளாக இருந்தால் என்ன பண்ணணும், பவர் வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போது 5 பவர் 10. ஓகே, 7 + 3 10. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரைட். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் இருந்தும் கொஸ்டின் இருக்கும், பவர் எக்ஸ்போனன்ட் கான்செப்ட்லேருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.